Vanakkam. It's been a while since I posted a last video, so I thought of putting a video today on a topic which is always interesting to me. இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து stupidity. Stupidityனா by definition behavior that shows a lack of good sense or judgment. ஒரு சுச்சுவேஷனில் ஒரு தீர்க்கமான இல்லைன்னா தெளிவான ஒரு ஒரு முடிவையோ இல்லைன்னா ஒரு செயலையோ செய்ய முடியாமல் போகிறது பை டெஃபினேஷன் இட்ஸ் கால்ட் ஸ்டூபிடிட்டி. இப்போ நீங்கள் யூஎஸில் நடக்கிறது நம்ம பார்த்துருப்போம். எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் பற்றி ஆல் ஓவர் த வேர்ல்ட் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இட். ஸோ வி ஒண்டர் இந்த பாயிண்ட்லேயும் எப்படி வந்து தெர் ஆர் பீப்புள் ஹூ சப்போர்ட் ட்ரம்ப். இந்த பாயிண்ட்லேயும் how come there are people who think Trump got nothing to do with Epstein files அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தோணியிருக்கும். இந்தியாவில் வந்து இந்தியன் கான்டெக்ஸ்டில் பார்த்திங்கன்னா எப்படி பிஜேபி வந்து தேர்ட் டைம் வின் பண்ணுறாங்க டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம். கோவிட் டைமில் அவங்க இந்த இதை பேண்டமிக் ஹேண்டில் பண்ண விதத்துக்கு அப்புறம் பெட்ரோல் விலை ஏறுது, கேஸ் விலை ஏறுது, நாட்டோட எல்லா கான்ஸ்டியூஷனல் பாடிஸும் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், எவ்ரி திங் யூ நேம் இட். அதுக்கப்புறமும் பீப்புள் வந்து இந்தியாவில் இருக்கவங்க வந்து ஏன் எஸ்பெஷலி நார்த் இந்தியாவில் இருக்கவங்க வந்து why they think மோடி இஸ் த பெஸ்ட் பர்சன் டு டூ த ஜாப் அப்படின்னு நமக்கு வந்து நம்மளால் ஆன்சரே பண்ண முடியல, நமக்கு புரியல. ஸோ இது இட்ஸ் லைக் அ ஃபினாமினன். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறதுக்கு இல்லை, பட் ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் மை செல்ஃப். ஐ எம் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சோஷியல் பிஹேவியர், இல்லைனா ஹியூமன் பிஹேவியர். ஏன் ஒருத்தங்க இப்படி நடந்துக்கிறாங்க, இல்லைனா ஒரு சமுதாயம் இல்லைனா ஒரு நாடு ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, இல்லைனா ஏன் சில விஷயத்தை நம்புகிறாங்க, சில விஷயத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னு எனக்கு எப்போவுமே ஒரு ஆர்வம் உண்டு. நான் இதை பற்றி கண்டினியூஸாக ஐ வாஸ் ட்ரைங் டு லேர்ன். ஐம் ஸ்டில் லேர்னிங். பட் அட் திஸ் பாயிண்ட் இப்போது அமெரிக்கன் கான்டெக்ஸ்டில் ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக இருக்கப்போ அவர் எடுக்கிற முடிவு, க்ரீன்லேண்ட் பற்றி, வெனிசுவேலாவில் போய் அவர் பண்ணதை பற்றி, இப்போ உக்ரைனில் அவர் நடந்துக்கிறத பற்றி, நேட்டோ அலையன்ஸ் பற்றி அவர் பேசுகிறது பண்ணுறதை பற்றி நமக்கு வந்து ஹவு இஸ் இட் ஈவன் பாசிபிள்? இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கிறது ஆச்சரியம் இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒருத்தங்க எப்படி பிரசிடெண்ட் ஆக முடியுது? வேர்ல்ட்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் அப்படின்னா அமெரிக்கன் பிரசிடெண்ட் தான் சொல்லுவாங்க. அமெரிக்கன் பிரசிடெண்ட் is the one who is considered as the most powerful person in the world. Most respected job, most powerful job. அந்த மாதிரியான ஒரு ஜாப்க்கு, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒருத்தரால் எப்படி வர முடியுது? அவர் வந்து ஹீஸ் நாட் அ டிக்டேட்டர், ஹீஸ் எலெக்டட் பிரசிடெண்ட். இந்த மாதிரி ஒரு ஆளை அமெரிக்கன் சொசைட்டி எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க? இது எப்படி நடக்குது? இது வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங்கான விஷயமா? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லையா ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா நமக்கு வந்து இதுக்கு வந்து நமக்கு உதாரணங்கள் இருக்குது, இல்லைன்னா விளக்கங்கள் இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைமில் இந்த ஸ்டூபிடிட்டிங்கிற ஐடியா பற்றி, அதாவது சோஷியல் ஸ்டூபிடிட்டி இல்லைன்னா ஒரு மாஸ் குரூப் ஆஃப் பீப்புளோட ஸ்டூபிடிட்டி பற்றி நிறைய பேர் அனலைஸ் பண்ணியிருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ideas which I came across, the ideas which I found very interesting or convincing, and the ideas which made me to better understand the idea of stupidity. I would like to share it with you. I will start with so the stupidity பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது பண்ணுறப்போ I came across a quote from Socrates. He goes, I know that I'm intelligent because I know that I know nothing. நான் வந்து
என்னை ஒரு அறிவாளி இல்லைனா அறிவார்ந்தவன் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எனக்கு எதுவும் தெரியாது, இல்லைனா எனக்கு ரொம்ப குறைவாகத்தான் தெரியும் என்பது எனக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இப்போ வந்து இப்போ நான் சொல்ல போகிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆல்வேஸ் ஐ ஃபைண்ட் இட் ரியலி ஃபேசினேட்டிங் அண்ட் இட் கிவ்ஸ் அஸ் லாட் ஆஃப் இன்சைட்ஸ் அபவுட் ஹியூமன் மைண்ட். இல்லைனா அந்த ஸ்டூபிடிட்டி பற்றி நமக்கு ஒரு இன்சைட் தரும். 1995 பிட்ஸ்பர்க்கில் ஒரு பேங்க் ராபரி நடக்குது. ஒரே நாளில் பட்டப்பகலில் மெக்கார்த்தர் அப்படிங்கிறவர் வந்துட்டு 2 பேங்க்கை பேக் அண்ட் பேக் ராப் பண்ணுறாரு. பேங்க்குள்ளே போகிறாரு, துப்பாக்கி காமிக்கிறாரு, காசை கொடுங்கங்கிறாரு, எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. அடுத்தது அப்படியே இன்னொரு பேங்க் போகிறாரு, துப்பாக்கி காமிக்கிறாரு, காசை கொடுங்க, எடுத்துகிட்டு போகிறாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தேர் ஆர் லாட் ஆஃப் பேங்க் ராபரிஸ் ஹேப்பனிங் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது என்ன பியூட்டினா, மெக்கார்த்தர் he didn't bother to cover his face with a mask. நார்மலி பேங்க் ராபரி போகிறவங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டியை மறைக்க ட்ரை பண்ணுவாங்க, ஜஸ்ட் டு மேக் ஷூர் த போலீஸ் கம் டு கேட்ச் ஹிம். நம்மளோட அடையாளத்தை மறைக்கிறது மூலிமா நான் யாருன்னு தெரியாது, என்னை போலீஸ் பிடிக்க முடியாது அப்படிங்கிறது இது ஒரு காமன் சென்ஸ் எல்லா திருடங்களுக்கும் இருக்கிறது. முகத்தை கவர் பண்ணிக்கணும், நம்ம யாருன்னு தெரியக்கூடாது, மாட்டினா கூட யாரை பார்த்துட்டா கூட நம்ம தெரியக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் மெக்கார்த்தர் வந்து அதை பண்ணல. மாஸ்க் இல்லை, எதுவும் இல்லை, அப்படியே போகிறாரு. அப்படியே he robbed the bank. ஆப்வியஸ்லி அதே நாள் சாயந்தரமோ நைட்டோ போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹிஸ் ஃபேஸ் வாஸ் ஆல் ஓவர் த வீடியோஸ். 2 பேங்க்கில் இருந்த கேமராஸ்லேயும் அவரோட முகம் பதிவாக இருந்துச்சு. அந்த முகத்தை வச்சு அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுவும் ஒரு இட்ஸ் நாட் அ பிக் டீல். இப்போ எங்கே பியூட்டினா, மெக்கார்த்தர் வாஸ் ஸோ கன்வின்ஸ்ட் தட் ஹிஸ் ஃபேஸ் இஸ் நாட் இன் த கேமரா. ஹீ கெப்ட் சேயிங், எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க, என் மூஞ்சு கேமராவில் வந்தே இருக்காது, நிஜமாகவே என் மூஞ்சி கேமராவில் இருந்துச்சா, நீங்கள் என்கிட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் த போலீஸ் இன்வெஸ்டிகேட்டட் மோர், ஹீ செட், நான் வந்து என் மூஞ்சி ஃபுல்லாக லெமனை தேய்ச்சிக்கிட்டேன். லெமனை தேய்ச்சிட்டா கேமராவில் வந்து முகம் பதிவாகாது. ஸோ அதனால் என்னோடய மூஞ்சி வந்து உங்களோட அந்த பேங்க்கில் இந்த கேமராவில் பதிவாகிருக்க வாய்ப்பே இல்லை. இது வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட். அப்புறம் அடுத்த நாள் வந்து இந்த விஷயம் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் திருடினார், போலீஸ் பிடிச்சிட்டாங்க, போலீஸ் பிடிச்ச பிறகு இந்த மாதிரி சொன்னார் அப்படிங்கிறது இட் பிகேம் அ பிக் நியூஸ். இது வந்து கார்னல் யூனிவர்சிட்டி ஐ திங்க். ஸோ டேவிட் டன்னிங் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் ஹூ இஸ் அ ப்ரொஃபஸர் இன் த யூனிவர்சிட்டி ஆஃப் கார்னல் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்க டேவிட் டன்னிங், ஐ திங்க் அவரோட ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன் அந்த டைமில், அவரோட ஸ்டூடெண்ட் ஜஸ்டின் க்ரூகர். இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த நியூஸ் வந்து they find it really fascinating and interesting. They wanted to understand how come இந்த மாதிரி ஒருத்தர் வந்து லெமன் ஜூஸை மூஞ்சில் தடவிட்டு போனால் கேமராவில் நம்ம மூஞ்சி தெரியாது அப்படின்னு ஒரு 100% ரொம்ப கன்வின்ஸ்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம். இப்போது உங்கள்கிட்ட வந்து யாராச்சும் அப்படி சொன்னாங்கன்னா, நீங்கள் இப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து அட்லீஸ்ட் எவ்வளோ ஸ்டூப்பிடாக இருந்தாலும் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய கேமராவில் ஃபஸ்ட்டு நான் என்னோடய மொபைல்லையோ இல்லைனா என்கிட்ட இருக்க கேமராலையோ ஐ வில் டெஸ்ட் இட். லெமன் போட்டுட்டு வந்தால் கேமராவில் மூஞ்சி தெரியுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் போயிருப்பேன். ஆனால் மெக்கார்த்தர் வந்து அவர்கிட்ட யாரோ சொல்கிறாங்க, இல்லை அவர் எங்கேயோ அதை படிக்கிறாரு, அதை வந்து ஒரு சின்ன லெவலில் அவர் எப்படி கன்வின்ஸ் ஆகிறாருன்னா, இப்போ பேப்பரில் வந்து இங்க் இருக்கிறப்போ நீங்கள் லெமனை தடவினீங்களா இல்லை வந்து லெமன் தடவிட்டு இங்கில் எழுதுனா சம்திங் லைக் தட், அது வந்து பேப்பரில் வரமாட்டேங்குது. ஸோ அந்த லெமன் ஜூஸில் இருக்க ஏதோ ஒரு கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் வந்து கேமரா வந்து என் முகத்தை கேப்சர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும் அப்படின்னு அவரே ஒரு லாஜிக் க்ரியேட் பண்ணிக்கிட்டு, he didn't even bother testing it, he didn't even bother checking it, he didn't even bother to experiment. அதாவது அது பண்ணி பார்த்து ஒர்க் ஆகுதா, இல்லாட்டே கேட்டு பார்க்கலாமா, அதை பற்றி படித்து பார்க்கலாமா,
No, he didn't bother. Someone told him or he read it somewhere, and then he's fully convinced. ஏன்னா அவருக்கு ஒரு அது அந்த அந்த ஐடியா பேக்கப் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு லாஜிக் இருக்குது. பேப்பரில் வந்து லெமன் ஜூஸ் தடவிட்டு எழுதுனா எழுதாது, இல்லைனா எழுதுறது மேலே வந்து லெமன் ஜூஸ் தடவிட்டால் அது அழிஞ்சிரும். ஸோ சம்திங் லைக் தட். அண்ட் தென் ஹி வெண்ட் ஆன் டு டூ வாட் ஹி வாண்டட் டு, தட் இஸ் டு ராப் அ பேங்க். ஸோ இதை வந்து எப்படி வந்து ஒருத்தங்க வந்து எதனால் இது நடக்குது, ஏன் அவர் அப்படி யோசிச்சார், இல்லைனா ஏன் அப்படி நடந்துட்டாருன்னு அவங்க இதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு they conducted lot of experiments in the university among the students. பெரிய ரொம்ப சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு they will ask them ஒரு 10 கொஸ்டின்ஸ் மேக்ஸில் கொடுத்துட்டு அவங்கள ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. வெளியே வரப்போ அவங்ககிட்ட கேட்பாங்க, நீங்கள் எப்படி செஞ்சீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா, எத்தனை ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, எவன் நல்லா எழுதியிருக்கானோ அவன் வந்துட்டு ஏதோ எழுதியிருக்காங்க அப்படிங்கிறான். சுமாராக எழுதினவன் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கான் அப்படிங்கிறான். அவன் எப்படியா இருந்தாலும் ஒரு 9 கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்கிறான். ஆனால் அவன் ஆன்சர் பண்ணதுக்கு 4 தான் கரெக்டு. வேறஸ் த guy who answered 9 கொஸ்டின்ஸ் கரெக்ட், இல்லைன்னா 10 கொஸ்டின்ஸ் கரெக்டு, அவன் என்ன சொல்கிறான், கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு, எப்படியா இருந்தாலும் ஒரு 7 பாஸ் ஆகிடும், 7 கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறான். இதை வந்து அவங்க இந்த மாதிரி டெஸ்ட்டஸ் வந்து அவங்க வேறு மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்குறாங்க, நீங்கள் எப்படி ரொம்ப ஃபன்னி கையா, ஹவு குட் ஆர் யூ இன் மேக்கிங் ஜோக்ஸ். பயங்கர மொக்கையாக ஜோக் அடிக்கிறவன், ஜி நான் செமையாக ஜோக் அடிப்பேன் ஜி, நான் லைட்டாக ஜோக் அடித்தா கிளாஸே சிரிக்கும் அப்படிங்கிறான். இந்த காய் ஹூ இஸ் ஆக்சுவலி ஃபன்னி, அவன் சொல்கிறான், அப்படி சொல்ல முடியாதுங்க, பட் ஆனால் நான் ஜோக் பண்ணேன்னா கொஞ்சம் பேர் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரில. அவங்க வந்து they derive a idea between being competent and being confident. இப்போ இந்த இடத்துல நம்ம இளையராஜா பற்றி பேசினா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இசைஞானி வந்துட்டு இன்டர்வியூவில் வந்து அடிக்கடி சொல்லுவார், எனக்கு இசை தெரியாதுன்னு. நம்ம எல்லோரும் நினச்சிக்கோன்னா சும்மா தன்னடக்கமாக சொல்லுவார். நோ, அதில் வந்து அதில் ஒரு ஃபேக்ட் இருக்குது. இப்போ டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் பற்றி நம்ம இப்போ பேசுகிறப்போ இளையராஜா வந்து எனக்கு இசை தெரியாதுன்னு சொல்கிறது உண்மை தான். எப்படின்னா, ஆஸ் பர் டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட், நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து மேலும் மேலும் ஆழமாக கற்றுக்கிட்டே போகிறப்போ நீங்கள் என்ன ரியலைஸ் பண்ணிங்கன்னா, இன்னும் கற்றுக்க வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ இளையராஜாவுக்கு தெரியும், இன்னும் நமக்கு மேபி ஐ குட் லேர்ன் லிட்டில் பிட் மோர் ஜாஸ். அந்த ஜாஸில் வந்து நம்ம அவருக்கு போட்ட மியூசிக் கேட்டதே இல்லையே, இல்லைனா இந்த செஞ்சுரியில் வந்து நம்ம கேட்டதில்லை, இல்லைனா யூரோப்பியன் ஜாஸ் நம்ம கேட்டதில்லை அப்படின்னு அவருக்கு என்னென்னா நமக்கு தெரியல அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அது எப்படி தெரியுதுன்னா, அவர் வந்து ஜாஸ் மியூசிக்கில் வந்து ஹி கீப்ஸ் லேர்னிங். நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்க அதிலேருந்து உங்களுக்கு புதுசாக கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுட்டே இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னால், இப்போ வந்து புதுசாக கிட்டார் கற்றுக்கிறப்போ நீங்கள் வந்து இல்லைனா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறப்போ they will tell you, the கிளாஸ் டீச் பண்ணுறவங்க, ஒரு 6 monthஸில் நீங்கள் ஒரு பாட்டு போட்டுடலாங்க, உங்களால் ஒரு பாட்டை வாசிக்கிற மாதிரி எனக்கு கற்றுக் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கற்றுக்கிறவங்களும் பயங்கர ஆர்வமாக கற்றுக்குவாங்க. இந்த சி நோட், அது ரொம்ப பேசிக்கானதெல்லாம் வச்சு ஒரு 3 நோட்லேயே ஒரு சாங் இது பண்ணுறது, இல்லைனா இந்த 3 நோட்ஸை வச்சு நீங்கள் வந்து யூ கேன் சிங் எனி சாங் அப்போல்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ யூ ரீச் அ பாயிண்ட், ஏதாச்சும் ஒரு பர்த்டே பார்ட்டி அப்போது அவங்கள பாட சொல்லுவாங்க, அவர் நல்லா வாசிப்பார் அப்படிம்பாங்க. நீங்கள் அந்த 3 நோட்டை வச்சு ஒரு 2 பாட்டு பாடுவீங்க, கேட்குறவங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க, செமையாக போட்டுச்சு அப்படின்னு. ஸோ த காய் ஹூ ஜஸ்ட் லேர்ன் கிட்டார் ஃபார் த பாஸ்ட் 6 months இல்லைனா 8 months, அவரோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து பயங்கர ஹையாக இருக்கும். அவர் வந்து நம்ம கிட்டாரில் வந்து இதுக்கு மேலே கற்றுக்க கொஞ்சம் தான் இருக்குது, நான் லைட்டாக கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு அவர் நினைப்பார். பாட்டு போட முடியுது, நம்மளால் பாட முடியுது, எல்லாம் சூப்பருங்கிறாங்க, இன்னும் ஒரு 6 மாதம் கற்றுக்கிட்டா ஃபுல்லாக கற்றுலாம் போல இருக்குன்னு அவர் நினச்சிக்குவார். ஆனால் கிட்டாரில் வந்து ஒரு 20 years ப்ளே பண்ணிகிட்டு இருக்கவர், நீங்கள் அவர்கிட்ட போய் உங்களுக்கு எப்படிங்க கிட்டார் நல்லா வாசிப்பீங்கன்னு கேட்டால் அவர் வந்துட்டு ஏதோ வாசிப்பாங்க,
இப்போ ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ எப்படி வரும்னு தெரியல அப்படின்னு தயங்கிட்டே பேசுவார். ஆனால் அதை வந்து அவர் கண்ணை கட்டி விட்டால் கூட அவர் வாசிச்சிருவார். பட் ஸ்டில் ஹீ வில் ஹேவ் த டவுட் வெதர் என்னால் ஒழுங்காக வாசிக்க முடியுமான்னு. ஏன்னு சொன்னால் அவருக்கு வந்து அவரோட ஃப்ளாஸ்லாம் அவருக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நமக்கு என்ன தெரியல, நமக்கு எது கஷ்டமாக இருக்குது, நம்ம இன்னும் எதில் ஒர்க் பண்ணணும், நம்ம வந்து நம்ம பண்ணுற ப்ராக்டிஸ் பத்தில் இன்னும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம வந்து அந்த 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 பர்டிகுலர் கிட்டாரிஸ்டோட ஸ்டைலில் இது பண்ணணும். கிட்டாரில் வந்து இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கிட்டார் இருக்குது, இந்த ஸ்ட்ரிங் இது இந்த வுட்டில் பண்ண இந்த சவுண்ட் அப்படின்னு அவருக்கு என்னென்ன தெரியல, இல்லைன்னா எது நம்ம ஒர்க் பண்ணலாம், என்ன எது நான் வந்து இன்னும் பெட்டராக ஆக்கிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஈ வில் ஹாவ் ஒரு கிரேட்டர் கிளாரிட்டி. ஸோ அப்போ அவர் வந்து தயங்கி பேசுவார். ஸோ இப்போ டன்னிங் க்ரூகர் வந்து அவங்க அந்த தியரி வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணுச்சுன்னா, ஒருத்தங்களுக்கு வந்து நமக்கு ஒன்று தெரியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு அறிவு வேணும். இஃப் இட் மேக் சென்ஸ். இப்போ வந்து ப்ராப்ளம் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த இட் ஒர்க்ஸ் எய்தவே. நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து நிறைய தெரிஞ்சதுனால அவங்களுக்கு என்னென்ன தெரியல அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரிஞ்சவன், அறகுறையாக இருக்கவன், இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது தற்கூரி, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன தெரியலன்னே தெரியாது. இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட டு கிவ் யூ எக்ஸாம்பிள், நீங்கள் யாராச்சும் பாரிசாலன் பேசுகிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ மைட் திங்க், ஓ மை காட் திஸ் கை ஹீ நோஸ் எவ்ரி திங். ஏன்னா ஃபிசிக்ஸ் தெரியுது, தமிழ் லிட்ரேச்சர் தெரியுது, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தெரியுது, சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி தெரியுது, இலுமினாட்டி பற்றி தெரியுது, ஃபுட்டை பற்றி தெரியுது, நாய் பற்றி தெரியுது, என்னென்ன ப்ரீடு, இதில் யூரோப்பில் போலாண்டில் இருக்க நாய் பற்றி தெரியுது, பயங்கரமான ஒரு கிங்காக இருப்பான் இருக்குது அப்படின்னு ஹீ வில் மேக் யூ ஃபீல் தட் வே. ஸோ இப்போ நீங்கள் வந்து பாரிசாலனையும் ஐன்ஸ்டீனையும் உட்கார வச்சு பேச விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாரிசாலன் வந்து ஐன்ஸ்டீனோட அறிவாளி மாதிரி தெரிவார். ஏன்னா ஐன்ஸ்டீன்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நாய் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் எனக்கு தெரியாதுங்க, நான் ஃபிசிக்ஸ் தானே கொஞ்சம் தெரியும், அதாவது தெரிஞ்சிட்ருக்கேன் அப்படிம்பாரு. ஐன்ஸ்டீன்ட் வந்து நீங்கள் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி, சிவில் வார் பற்றி சொல்லுங்கன்னா, லைட்டாக ஸ்கூலில் படித்ததோட சரி, எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க, ஐ கான்ட் மேக் எனி கமெண்ட், ஐம் நாட் எக்ஸ்பர்ட் இன் இட். ஃபிசிக்ஸில் வந்து நான் வந்து இப்போ தான் சின்னதாக ஒர்க் பண்ணுறேன் அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா ஐன்ஸ்டீன் வந்து ஹி கிளியர்லி நோஸ் ஹிஸ் லிமிட்டேஷன். நமக்கு வந்து இதுதான் நம்மளோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நமக்கு இந்த பர்டிகுலர் விஷயம் தான் தெரியும், அதுவுமே கூட தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிறது ஐன்ஸ்டீன் தெரியும். ஆனால் பாரிசாலனுக்கு வந்து அவர் வந்து ஐன்ஸ்டீனே தப்பும்பார். ஐன்ஸ்டீன்ட்ட பேசினா வச்சுக்கோங்களேன், அப்படி இல்லை ஜி, நீங்கள் வந்து இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிம்பார். ஏன்னா பாரிசாலன் வந்து அவருக்கு எவ்வளோ என்னென்ன தெரில, நம்ம எவ்வளோ தற்குறியாக இருக்கனே அவருக்கு தெரியாது. அது வந்து அவரோட குறை கிடையாது, அதோட வீக்னஸ் கிடையாது. அது வந்து தட்ஸ் அ ஃபேக்ட், இல்லைனா தட்ஸ் அ ரியாலிட்டி. இட்ஸ் நாட் தட் ஹீ இஸ் ஆக்டிங் லைக் ஹீ இஸ் சூப்பர் ஸ்மார்ட். ஹீ ஜென்யூன்லி பிலீவ்ஸ் தட் ஹீ இஸ் சூப்பர் ஸ்மார்ட். ஏன்னு சொன்னால் அந்த காம்பிடன்ஸும் கான்ஃபிடென்ஸும் சொன்னால, அவரோட காம்பிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவரோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து உச்சத்தில் இருக்குது, சனி உச்சத்தில் இருக்க மாதிரி அவருக்கு பயங்கர உச்சத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் இளையராஜா மாதிரி பயங்கர அதிகமாக வரப்போ யுவர் கான்ஃபிடென்ஸ் லெவல் ட்ராப்ஸ். ஏன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளையராஜாவுக்கு வந்து நமக்கு எவ்வளோ மேட்ரு தெரியல அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 months முன்னாடி லிடியன் நாதஸ்வரம் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், யுவன் சங்கர் ராஜா ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், அதாவது தட் இளையராஜா இஸ் ஸ்டில் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட அவர் வந்து ஆன்லைன் கோர்ஸ் ஏதோ யூஎஸில் பண்ணார் அப்படின்னு ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி, ஐ திங்க் இட் வாஸ் யுவன் சங்கர் ராஜா, he said that, someone who said it, but it 100% sure someone said இளையராஜா இஸ் லேர்னிங் about jazz through an online course அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் ஆண்டனி ஒரு இன்டர்வியூ சொன்னார், when I met இளையராஜா வந்து he showed him எவ்ரிடே அவர் பண்ணுற எக்ஸசைஸ், லைக் இன்னும் நோட்ஸ் எழுதி பார்க்குறத பற்றி he showed அவர் இளையராஜா மார்னிங் எழுதி ஒரு 1/2 hour 30 minutes he do it like exercise just to write notes. எத்தனை 80 வயசில், ஆஃப்டர் spending 55 years in music industry, after composing 5,000 songs, I mean 5,000 film original scores, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம்
காலையில் 8 மணிக்கு 82 வயசில் எழுந்திரிச்சு அவர் வந்து நோட்ஸ்க்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா ஹீ நோஸ் இஸ் லிமிட்டேஷன். நம்ம இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பெட்டராகிறது எவ்வளோ இருக்குன்னு இளையராஜாவுக்கு தெரியும். ஆனால் நேற்று ஒரு பையன் வந்து இப்போ அபயங்கார்ட்ட போய் நீங்கள் பேசினு வச்சுக்கோங்களேன், இப்போ 2 படம் போட்டிருக்காரு, பாட்டெலாம் ஹிட் ஆகிடுச்சு, அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உட்காந்து காலையில் எக்ஸசைஸ் பண்ணிருக்க மாட்டார். அவர் வந்து அப்போ நம்ம ஒரு கிங்க் வாங்குற மூடில் இருப்பார். அவரை குறைச்ச மதிப்பு இல்லை, அந்த அர்த்தத்தில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களோட காம்படன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து யூ ஃபீல் ஸோ நம்ம 2 படம் போட்டோம், பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, நம்மகிட்ட 10 படம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ இளையராஜாவும் அப்படி தான் தொடங்கினப்போ அப்படி இருந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு படம் 2வது படம் ஹிட் ஆனப்போ அப்படி அவருக்கு தோணியிருக்கலாம். ஆனால் அதுலேருந்து அவர் வெளியே வந்துட்டார். ஸோ தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. அந்த டன்னிங் க்ரூகர் எஃபெக்டில் மாட்டாமல் ஹீ கேம் அவுட் ஆஃப் இட். ஹீ ரியலைஸ்ட் குயிக்லி நமக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது அப்படின்னு. அதுதான் அறிவு. நமக்கு என்ன தெரியாது, இல்லைன்னா நமக்கு வந்து என்ன இன்னும் தெரியணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுற இன்டெலெக்சுவல் எபிலிட்டி தான் ஆக்சுவலான அறிவு. ஸோ டன்னிங் க்ரூகர் வந்து தெரியாதவங்க தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும் சொல்லலை. இட் ஆல்சோ சேஸ் நல்லா தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்து நிஜமாகவே நமக்கு தெரிஞ்சிருச்சான்னு தயக்கத்தோடு இருக்கிறாங்க. வேற அரைகுறையாக தெரிஞ்சவன் எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஒரு அப்பாட்டக்கர் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க. இந்த ஃபினாமினனை தான் வந்துட்டு டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. ஐ திங்க் இட்ஸ் சச் அ வெரி ப்ரொஃபவுண்ட் beautiful psychological insight about how we think and how we behave. I strongly encourage நீங்கள் எல்லாருமே டன்னிங் க்ரூகரை பற்றி யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, நிறைய அதை பற்றி மெட்டீரியல் இருக்குது. இட்ஸ் நாட் a hard thing to understand. I encourage you guys to look into it. Now இப்போது இந்த அரைகுறையாக தெரிஞ்சவங்க வந்துட்டு எனக்கு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறதுனால சமுதாயத்துக்கு நிறையா பிரச்சனை வருது. இப்போ வந்து ஐ வுட் லைக் டு கோட் மேக்கியவெலி, ஒரு இட்டாலியன் ஆத்தர் அண்ட் டிப்ளமேட். ஹீ இஸ் கன்சிடர்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி. ஹீ இஸ் ஃப்ரம் 15th century. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட கோட்டு, ஐ கோட், எவ்ரி ஒன் see what you appear to be, few experiences who you really are. அவர் வந்து அவரோட தி பிரின்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த புக்கில் அவர் வந்து he talks about different subjects. அதில் வந்து he talks about இந்த மேனிப்புலேஷன் இல்லைன்னா இந்த ஸ்டூபிடிட்டி, இதை பற்றி பேசுகிறப்போ வெளியே இப்போ உதாரணத்துக்கு பாரிசாலனும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரிசாலனும் ஐன்ஸ்டீன் உட்காந்து பேசுகிறது நீங்களும் உட்காந்து பார்த்தோன்னா நாம் என்ன நினைப்போன்னா, ஐன்ஸ்டீன் பெரிய ஆளுங்கிறாங்க, பார்த்தா ஆள் டம்மியாக இருக்காங்க, ஒன்றுமே தெரில அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா தட்ஸ் ஹவ் இட் வில் அப்பியர். ஐன்ஸ்டீன் தங்கி பேசிகிட்டு இருப்பார், நிறையாவது எனக்கு தெரிலம்பார். இவர் எதாவது கேள்வி கேட்டால் ஐன்ஸ்டீன் வந்து எனக்கு தெரில, அதை பற்றி எனக்கு தெரியாதும்பார். அப்போனா ஏன் சோழர்கள் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு திடீர்னு பாரிசாலன் ஒன்று சொல்லுவார். இப்போ சோழர்கள் ஏன் நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க அப்படிம்பார். ஐன்ஸ்டீன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவார், சோழர்கள் நூடுல்ஸ் சாப்பிட்டாங்களா, ஒருவேளை சாப்பிட்ருப்பாங்களோ தெரிலைங்க, அதை பற்றி தெரிலைங்க, நான் விசாரிச்சா சொல்லும்பார். உடனே இவர் சொல்லுவார், உனக்கு முடி ஏன் நீளமாக இருக்குன்னா திருவள்ளுவர் நீ சொந்தக்காரன் அப்படிம்பார். ஐன்ஸ்டீனுக்கு திருவள்ளுவர் யாருன்னே தெரியாது. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிலைங்க, நான் வந்து ஐ நீட் டு செக் மை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஐம் நாட் ஷோர் அப்படிம்பார். இப்போ நமக்கு உட்காந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, என்னையா பெரிய ஐன்ஸ்டீனு எது கேட்டாலும் தெரிலங்கிறான். பாரிசாலன் பாரு இப்படி டக்குன்னு பாயிண்ட் எடுத்து அடிக்கிறான் பாரு. திருவள்ளுவங்கிறார் அவருக்கு தெரில, நூடுல்ஸுங்கிறார் தெரில, சோழர்களை ஒன்றுமே ஐன்ஸ்டீன் வேஸ்ட்டுங்க, பாரிசாலன் கிங்காங்க இருப்போம்களுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை தான் இந்த மேக்கியவெலி சொல்கிறார், எவ்ரி ஒன் see what you appear to be, few experiences who you really are. பாரிசாலன் நீங்கள் தனியாக கூப்பிட்டு அவன்கிட்ட ஒரு 1 hour பேசுன்னு வச்சோங்களேன், நீ காலைல எத்தனை மணிக்கு முழிக்கிற, உன்னோட ரொட்டீன் என்ன, உன்னால் எப்படி வந்து உலகத்தில் இருக்க எல்லா மேட்டரும், இப்போ இதில் வந்து ஜெர்மனியில் இருக்க டீ கடையில் யார் டீ ஏற்றுறாங்க கூட உனக்கு எப்படி தெரியுது, எல்லா விஷயமும் நீ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, உனக்கு வயசு என்ன. இப்போ நீங்கள் வந்து இப்போ சாக்ரட்டிஸ் இந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுங்களே பார்த்தாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த திரும்ப பேசியிருப்பாங்க.
உனக்கு வயசு 40 தான் ஆகுது, நீ உலக ஹிஸ்ட்ரியே கரைச்சி குடிச்சு. இப்போ ஜவஹர்லால் நேரு கூட வேர்ல்டு ஹிஸ்ட்ரின்னு ஒன்று ஹிஸ்ட்ரியில் தான் அவர் அதை எழுதினாரே தவிர அவருக்கே இலுமினாட்டி பற்றி தெரில. அதாவது இப்போ அவ்வளோ புக்கு பிடிச்ச அம்பேத்கரே சில சப்ஜெக்ட்ஸ் தான் டீல் பண்ணுறாரு. சோஷியாலஜி, இது எக்கனாமிக்ஸு, பாலிட்டிக்ஸு, இந்த மாதிரி ஒரு ஒரு இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்க மாதிரி அந்த சப்ஜெக்டில் வர நின்றுவார். அம்பேத்கர் ஃபிசிக்ஸ் பற்றி பெருசாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரில. இப்போ டைம் ட்ராவல் பற்றி பேசுகிற மாதிரி தெரில. இப்போ சித்தர்கள் வந்து எப்படி மறைஞ்சாங்க, எப்படி இது பண்ணாங்க, அவங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க, இதை பற்றி அவர் பேசுகிற மாதிரி எனக்கு இது மாதிரி அவர் பேசாத விஷயம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இவர் பாரிசாலன் இது எல்லா மேட்டரும் தெரியும். சித்தர்கள் காற்றுல எப்படி பறந்தாங்க, சோழர்கள் வந்து கப்பல் எப்படி பில்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத மேட்ரு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ திங்க் மிஸ்டு. ஸோ அதான் இப்போ இந்த பாரிசாலனும் ஐன்ஸ்டைன் பேசிகிட்டு இருந்தால் நமக்கு பாரிசாலன் வந்து அறிவாளியே தெரிகிற மாதிரி அந்த தோணுது பார்த்தீங்களா? அப்படி தோணும். பட் ஆனால் அது உண்மை கிடையாது. ஸோ இப்போ இன் பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மோடி எடுத்துக்கோங்க. எவ்ரி ஒன் சி வாட் யூ அப்பியர் டு பி, ஃபியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் ஹூ யூ ரியலி ஆர். இப்போ நீங்கள் மோடியோட கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சீஃப் செக்ரட்டரிகிட்ட கூப்பிட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க இந்த பெட்ரோல் இது ப்ரைஸ் பற்றி பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, அந்த ஆளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, நாங்கள் போய் ஃபைல் அப்போ கையெழுத்து போட்டு போயிடுவார் அப்படிம்பாரு. ஆனால் வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் மோடி பேசுகிறப்போ, என்னடா மோடி பயங்கரமாக நல்லா இருக்கும், எவ்வளோ ஆணித்தரமாக பேசுகிறாரு, கப்பு கப்புன்னு பேசுகிறாரு. ராகுல் காந்தி ஒன்று பார்லிமெண்ட்டில் சொன்னார்னா அடுத்த நாள் வந்து சூப்பராக கவுண்டர் அடிக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணும். அதை வந்து அது யாரோ எழுதி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு 10 தடவை உட்காந்து நைட்டில் இப்போ படிச்சிருப்பார். விஜய்லாம் வந்து இப்போ பேசுகிறப்போ எழுதிட்டு வந்து படிக்கிறாரு. அது மாதிரி அதிகம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த மேட்டர் நமக்கு தெரியாது. ஸோ மேக்கியவெலி சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி எவன் வந்துட்டு வெளியே வந்து சீன் போடுறானோ, மேட்ரு ஒன்றுமே இல்லை, உள்ளார ஒன்றுமே இருக்காது, ஆனால் வெளியே வந்து ஒரு தோணையாக நடந்துக்கிறானோ. நீங்கள் பவன் கல்யாண்ட்ட அந்த பிஹேவியர் பார்க்கலாம். டெப்யூட்டி சிஎம்மாக இருக்கார். அவர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தோரணையாகவே இருக்கும். எது பண்ணாலும் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவர் உண்மையான ஆள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்கள் உள்ளார போயிட்டு ஏதாவது 4 விஷயம் பற்றி பேசுகிறீங்க, இல்லைனா ஒரு சுச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி டீல் பண்ணார் அப்படின்னு நீங்கள் நேரில் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அவரை பற்றி ஒரு இன்சைட் கிடைக்கும். I think I got carried away. I will move on to Arthur Schopenhauer. It's a German philosopher. இவர் வந்து ஸ்டூபிடிட்டி பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டூபிடிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் அ லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், பட் he saw stupidity as a dangerous fundamental human condition driven by emotion, inability to grasp causation, and stubborn attachment to opinions. It's very self-explanatory. ஸ்டூபிடிட்டி வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்தியன் கான்டெக்ஸ்டில் நீங்கள் சாதி எடுத்துக்கோங்க. சாதி வந்து வித் எனி லாஜிக் இல்லைன்னா எனி ரீசனிங் சாதின்னு ஒன்று இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒன்று இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருத்தன் வந்து இந்த ஒரு ஃபேமிலியில் பிறந்தானா அவன் வந்து அவன் நடுவில், இல்லைனா இவன் இந்த ஃபேமிலியில் பிறந்தானா இவன் கீழே, இல்லைனா இவன் இந்த ஃபேமிலியில் பிறந்தா மேலே அப்படின்னு ஒருத்தன் நம்புறதுல வந்து ஒரு துளியுண்டு காமன் சென்ஸ், ஒரு 5% காமன் சென்ஸ் இருந்தாவே எவனுமே நம்ப மாட்டான். நீங்கள் இமீடியட்லி ஆஸ்கேண்டா, ஒரே வீட்டில் 4 அண்ணன் தம்பி இருக்கான், ஒரே அக்கா தங்கச்சி, ஒவ்வொருத்தன் ஒரு மாதிரி இருக்கான், ஒவ்வொருத்தனுக்கு ஒன்று பிடிக்குது, ஒருத்தன் குளிக்கிறான், ஒருத்தன் குளிக்க மாட்டேங்கிறான், ஒருத்தன் பல் விளக்க மாட்டேங்கிறான், ஒருத்தன் கேஸ் போட்டுகிட்டே இருக்கான், ஒருத்தன் ஏன் போட்டுக்கிட்டே இருக்கான். பயாலஜிக்கலாக, ஃபிசிக்கலாக, எமோஷ்னலாக, சைக்காலஜிக்கலாக ஒரே குடும்பத்தில் இருக்கிறவனுக்கே ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்கிறான், ஒவ்வொருத்தையும் ஒரு மாதிரி இருக்கான். ஜஸ்ட் பிகாஸ் யூ பிலீவ் தட் யூ பார்ன் இன் அ பர்டிகுலர் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி இருக்க எல்லாருமே ஒன்று, இல்லைனா அந்த கம்யூனிட்டிக்குள்ளார ஒருத்தன் இல்லைன்னு நீ நம்புறதுனால அவன் வேறு அப்படின்னு நம்புகிறவன் வந்து அவனோட ஒரு மடையன், கோமாளி, முட்டாள் இருக்க வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் அதை நம்புவாங்க. தே பிலீவ் நான் இதில் பிறந்ததுனால நான் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, ஏன் அப்படின்னு அவங்க நம்புவாங்க. அந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, நான் இதில் பிறந்ததுனால நான் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி, இல்லைனா நான் இதில் பிறந்ததுனால
நான் வந்து ஷெட்யூல் காஸ்ட் இல்லைன்னா ஷெட்யூல் ட்ரைபு, இதில் இருக்கவங்க எல்லோரும் என்ன மாதிரியே இருப்பாங்க, இல்லைன்னா நாங்களாம் ஒன்று, அதில் இருக்கவங்களாம் அவனை மாதிரியே இருப்பான் அவனோ இப்படின்னு. இதுதான் வந்து அவர் சொல்கிற ஸ்டபன் அட்டாச்மெண்ட் டு ஒப்பீனியன்ஸ். இது வந்து பியூர்லி இட்ஸ் ஒப்பீனியன், இல்லைன்னா ஒரு பிலீஃப், அவ்வளோதான். அதில் வந்து த கண்டிஷன் ட்ரிவன் பை எமோஷன். இதில் வந்து எந்த விதமான தர்க்கமோ அறிவோ எதுவுமே அப்ளை ஆகாது. He also says foolish people create noise that disrupts profound thinking, making them a threat to mental well-being and hindrance to true knowledge. நீங்கள் போயிட்டு இப்போ இது சாதியை வச்சே பேசலாம். சாதியை நம்புறவன்கிட்ட போயிட்டு சாதின்னு ஒன்று இல்லைடா அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு ஏதாவது ஒரு மலைமுக்கில் போய் குதிச்சிடலாமா அப்படிங்கிற அளவு உங்களை கதற விட்டுருவாங்க. அவங்க பேசுகிறதுல எந்த லாஜிக் இருக்காது, எந்த ரீசனிங் இருக்காது, எந்த சப்ஸ்டன்ஸ் இருக்காது, எந்த கான்டெக்ஸ்ட்டுமே இருக்காது. ஆனால் they will keep talking, they will keep clinging on to what they believe in. அவங்கள வந்து உங்களால் நீங்கள் வந்து மீட்கவே முடியாது. அது வந்து அது வேஸ்ட்டு. ஒருத்தன் வந்து சாதி இருக்குன்னு நம்புகிறவனை சாதியில் இல்லைங்க அவனை வெளியே கொண்டு வரலான்னு முயற்சி பண்ணி பல பேர் பார்த்துட்டு அடி வாங்கிட்டு போயிட்டாங்க. அம்பேத்கர் கூட சொல்லுவார், நான் வந்து இந்த அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்டில் அவர் ப்ரிஃபேஸ்லேயே சொல்லுவார், நான் சாதி இந்துக்களிடம் பேசுகிறதே நிறுத்திட்டேன் பார், அந்த முயற்சியவே நான் கைவிட்டுட்டேன், அவனுக்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு, அதுக்கு பதிலாக செவுத்து முன்னாடி உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அவர் வந்து டயர்ட் ஆகிட்டார். இவனுக்கு வந்து இவனுக்கிட்ட ஏதாவது ஒரு லாஜிக்காக பேசுகிறவன்ட்ட நீங்கள் உட்காந்து ஏதாவது பேசி புரிய வைக்கலாம். தற்கொலை மாதிரி இருக்கவிட்ட நீங்கள் எப்படி என்ன பேச முடியும்? ஸோ அதுதான் அவர் சொல்கிறாரு. இப்போ ஆத்தர் ஸ்கூஃபனோஃபர் சொன்னதில் வந்து அவர் ஸ்டூபிடிட்டி பற்றி சொல்கிறப்போ அவர் அவங்க எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று சொல்கிறாரு, which I disagree with. Rather than arguing, one should maintain detachment and silence to protect one's integrity, as attempting to change stupid people is a form of self-betrayal. இது வந்து ஆர்த்தர் ஸ்கூஃபனோஃபருக்கு என்ன நடந்திருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவரே வந்து வேறு யாருக்கும் நடந்த மாதிரி சொல்கிறாருன்னா அது அவருக்கு தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். முட்டாள்கிட்ட போய் நீங்கள் முட்டாள் தற்குறி இவனுக்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணுறதோ விவாதம் பண்ணுறதோ 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அது வந்து அவனுக்கிட்ட பேசுனீங்கன்னா தமிழில் சொல்கிற மாதிரி கல் எடுத்து நீங்கள் வந்து சாணி மேலே அடிச்சிங்கன்னா அவங்க மேலே தெளிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுதான் நடக்கும். உங்களோட இன்டெகிரிட்டி போயிடும் அவங்களோட பேசுனீங்கன்னா. அதனால் அட்டெம்ப்டிங் டு சேஞ்ச் ஸ்டூபிட் பீப்புள் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் பிட்ரேலுங்கிற அளவுக்கு சொல்கிறார். அவங்கள மாற்றிடலானோ இல்லை வந்து மனம் திருப்பிடலானோ புரிய வச்சிடலானோ நீ ட்ரை பண்ணா அடி உனக்கு தான். அவன் கல் மாதிரி இருப்பான், உனக்கு தான் அடி விழுவு, நீ தான் அழுவ அப்படின்னு அவர் நமக்கு ஒரு வார்னிங் மாதிரி தர்றாரு. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி been 30 minutes, so I'll stop it here. I'll post the second part later. Thank you.